Hello friends, this is Ajit. Welcome channel Crypto Knowledge Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Matic நெட்வொர்க்கை எப்படி ப்ரோ Metamaskல கான்ஃபிகர் பண்றது அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அத பத்தி பார்க்க போறோம். Then Quickswap வந்து எப்படி ப்ரோ யூஸ் பண்ணனும் அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ Quickswap ஓட கம்ப்ளீட் டியூட்டோரியல் மாதிரி சின்னதா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். Then third வந்து Matic எக்கோசிஸ்டம்ல நிறைய அண்டர் வேல்யூ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. சோ அது என்னெல்லாம் அண்டர் வேல்யூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, இப்போ நீங்க கரண்டா அது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி வந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல பாலிஸ்டார்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பத்தியும் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அப்கமிங் டேஸ்ல அதோட லான்ச் வந்து வரதா வந்து இருக்குது. இனிஷியல் லான்ச்ல நீங்க வந்து வாங்கலாமா வேணாமா, சப்போஸ் நீங்க நம்ம கம்யூனிட்டி அலோகேஷன் வந்து வாங்கியிருந்தா இனிஷியலா அந்த பம்ப்ல வந்து நீங்க செல் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன். தென் இந்த பிரைவேட் இந்த நம்ம கம்யூனிட்டி அலோகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க அதுக்கு வந்து நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன ட்விட்டர்லயும் ஃபாலோ பண்ணணும், அதுவுமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம எல்லா விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டாமாஸ்கில் எப்படி மேட்டிக் நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ நீங்கள் மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வந்து இருக்கும். இப்போ என்னோட மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கஸ்டம் ஆர்பிசி அப்படிங்க கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு மேட்டிக் மெட்டாமாஸ்க் ஆர்பிசின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மீடியம் ஆர்டிக்கலாவோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போது இந்த டாக்குமெண்ட்டில் இப்படி வந்துருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே எல்லாம் கேட்டிருப்பாங்க நெட்வொர்க் நேம், நியூ ஆர்பிசி யூஆர்எல். இப்போ நீங்கள் வந்து மேட்டிக் நெட்வொர்க்கில் இருக்க அந்த யூஆர்எல் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இங்கே மேட்டிக் மெயின் நெட் இருக்குது. இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டிக் மெயின் இருக்குது. நான் ஆல்ரெடி இதை வந்து பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் வந்து வரும். எனக்கிட்ட வந்து 46 மேட்டிக் வந்து இருக்குது. பட் உங்களுக்கு 0 அப்படிங்கிற வரும். இந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக வந்து வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் மேட்டிக் வந்து வாங்கிக்கணும். மேட்டிக் வந்து இப்போ நான் பினான்ஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் மோஸ்ட்டாக பினான்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். பினான்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் மேட்டிக் வாங்கிட்டு மேட்டிக்கு வந்து உங்களோட மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ மேட்டிக் வந்து ஒரு ERC20 டோக்கனாக தான் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் மேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேட்டிக் வந்து இந்த இடத்துல வந்து வராது. உங்களுக்கு வந்து இந்த மேட்டிக் மெயின் நெட்டில் வந்து வராது. எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த எத்தேரியம் மெயின் நெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மேட்டிக் அப்படிங்கிற வந்துடும். இப்போது நான் மேட்டிக் மெயின் நெட்டில் நான் எப்படி மேட்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி அதெல்லாம் டோக்கன்லாம் வந்து பை பண்ணுறது, அதெல்லாம் வந்து பற்றி வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வாங்கியாச்சு, இதில் வந்து கொண்டு வந்துட்டீங்க. இப்போது அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் காயின் கேட்கலையோ இல்லை காயின் கேப் மார்க்கெட்லையோ போயிட்டு Quickswap அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா Quickswapோட வெப்சைட்டுக்கு வந்து போனோம். Quickswapோட வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிரிட்ஜ் அசெட்ஸ்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களோட எத்தேரியம் மெயின் நெட்டில் இருக்க டோக்கன்ஸ் வந்து மேட்டிக்கோட நெட்வொர்க் வந்து கொண்டு வர போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எத்தேரியமில் இருக்க மெயின் நெட்லேருந்து மேட்டிக் இதுக்கு வந்து கொண்டு வரதுக்காக பிரிட்ஜ் அசெட்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. பிரிட்ஜ் அசெட்ஸ்னு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எந்த மாதிரி வரும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து வரும். பட் இப்போதைக்கு என்கிட்ட ஃபண்ட்ஸ் வந்து இருக்கனால, என்கிட்ட 46 மேட்டிக் அதெல்லாம் வந்து இருக்கனால இவ்வளோ ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து காட்டுது. பட் உங்களுக்கு 0 அப்படிங்கிறது காட்டும். இப்போ மேட்டிக் டோக்கன் பிளாஸ்மா ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறேன். ஒரு நாலேஜ்க்காக தான். இதில் எந்த ப்ராசஸ்லையும் இது வந்து இன்வால்வ் ஆக போகிறது இல்லை. இப்போது பேசிக்காக வந்து நீங்கள் அவலான்ச்சோ இல்லை நீங்கள் அவலான்ச்சோட டெக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க மேபி. இப்போது BSC இப்போது பினான்ஸோட பிளாக் செயின் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிளாக் செயின்ஸு. இப்போ இந்த மேட்டிக் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டிக் வந்து இது வந்து ஒரு தனி எக்கோசிஸ்டமோ தனி பிளாக் செயினோ வந்து கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு தனி பிளாக் செயின் தான். பட் இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இது என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா எத்தேரியம் பிளாக் செயினை வந்து பவர் பண்ணுறதுக்காக தான் இந்த மேட்டிக் அப்படிங்கிற ப்ராஜெக்டே வந்து வந்துச்சு. ஸோ எத்தேரியமில் இருக்க அந்த ஸ்கேலிங் இஷ்யூஸ், ஸ்லோ டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பவர் பண்ணுறதுக்காக தான் இந்த மேட்டிக் அப்படிங்கிற ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மேட்டிக் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து எப்படி எத்தேரியம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எத்தேரியம் வந்து ஒரு பேரண்ட் செயினாக வந்து இருக்கும். மேட்டிக் வந்து சைல்ட் செயின் அப்படின்வாங்க, சைல்ட் செயின். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய விதத்தில் வந்து இந்த ஸ்கேலிங் அப்படிங்க இம்ப்ரூவ் பண்ண லேயர் 2 சொல்யூஷன்ஸ் அப்படின்வாங்க.
ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லேயர் 2 ப்ராஜெக்ட் தான் இந்த மேட்டிக் வந்து. நிறைய லேயர் 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு OMG அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி வந்து கவர் பண்ணியிருப்பேன், முடிஞ்ச மேலே வந்து கொடுக்குறேன். அது வந்து சைட் செயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இது வந்து சைல்ட் செயின்ஸ். ஓகேங்களா, இப்போது இந்த பேரண்ட் செயின் கூட இந்த சைல்ட் செயின் வந்து கனெக்டடாக வந்து இருக்கும். ஸோ இந்த மேட்டிக் அப்படிங்கிறது இந்த பேரண்ட் நெட்டான இந்த எத்தேரியமோட பேரண்ட் நெட், இதுதான் பேரண்ட் பிளாக் செயின். ஸோ இந்த சைல்ட் செயின்ஸ் வந்து கனெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சில குறிப்பிட்ட இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த மேட்டிக் நெட்வொர்க்லேயும் வந்து பண்ணிக்க முடியும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ முடிஞ்சால் அப்கமிங் டேஸ் வந்து பண்ணுறேன். மேட்டிக் பற்றி அப்கமிங் டேஸில் கவர் பண்ணுறேன். ஜஸ்ட் சிம்பிளாக இது ஒரு சின்ன நாலேஜ்க்காக தான் வந்து சொன்னேன். ஸோ இப்போ ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து உங்ககிட்ட 0 இது அசெட்ஸ் வந்து இருக்குது இந்த மேட்டிக் நெட்வொர்க்கில். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மூவ் ஃபண்ட்ஸ் டு மேட்டிக் மெயின் நெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ எத்தேரியம்லேருந்து நீங்கள் மேட்டிக் வந்து கொண்டு போக போகிறீங்க. ஸோ ஃப்ரம் எத்தேரியம் இப்போ நீங்கள் வந்து மேட்டிக் டோக்கன்ஸே வந்து கொடுக்க போகிறீங்கன்னா இந்த மேட்டிக்னு கொடுத்துக்கோங்க. ஸோ மேட்டிக் எத்தேரியம் நெட்வொர்க்கில் என்கிட்ட வந்து 0 இருக்குது. பட் என்கிட்ட மேட்டிக் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 மேட்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கிற பண்ணிக்கணும். பிளாஸ்மா பிரிட்ஜு, இந்த POS பிரிட்ஜ், இதெல்லாம் பற்றி நான் அப்கமிங் டேஸில் மேபி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பாப்அப் பாக்ஸ் வந்து வரும். நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மெட்டாமாஸ்கில் எப்போவுமே கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ எத்தேரியம்லேருந்து மேட்டிக் கொண்டு போகிறனால கேஸ் ஃபீ அப்படிங்கிறது எத்தேரியமில் உங்களுக்கு அதிகமாக சார்ஜ் ஆகும். கிட்டத்தட்ட நான் பண்ணும்போது ஒரு $25 சம்திங் வந்து இருந்தது. அது எத்தேரியம் கன்ஜெஷன் பொறுத்து, டிராஃபிக் பொறுத்து நீங்கள் பண்ணும்போது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மேட்டிக் நெட்வொர்க்லேருந்து மறுபடியும் எத்தேரியம் கொண்டு வரும்போது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்னு கம்மியாக இருக்கும். மேட்டிக்கில் தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ நீங்கள் மேட்டிக் மட்டும் கொண்டு வந்துட்டீங்க. தென் வந்து USDT யூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா தென் USDTயும் நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இங்கே சர்ச் பண்ண நினச்சா கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே கீழே U அப்படிங்கிற இது ஆல்ஃபாபெட்டுக்கு வந்து போயிட்டு இப்போ இங்கே இடத்துல நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா யூக்கு வந்து போனீங்கன்னா இங்கே USDT இது எல்லாமே வந்து இருக்கும் இதுலேயே வந்து. ஸோ USDT அப்படிங்கிறது இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, இங்கே சர்ச் பண்ணிங்களா இருக்கும் கைஸ். இதுதான் கைஸ் பேசிக்காக. ஓகே சரி, USD இல்லை USDT ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஜஸ்ட் இவ்வளோ தான் சிம்பிள் இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து. ஸோ தென் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டிக் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிட்டீங்க, இல்லை வந்து USDT இதெல்லாம் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மேட்டிக் நெட்வொர்க்கில் வந்து வந்துடும். அந்த டிரான்சாக்ஷன் கேஸ் ஃபீ அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு மேட்டிக் நெட்வொர்க்கில் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் Quickswap வந்து யூஸ் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ப்ரீசேல் வந்து நீங்கள் மேட்டிக் நெட்வொர்க்கில் இருக்க டோக்கன்ஸ் வந்து அனுப்ப சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். நான் ஆல்ரெடி இந்த பாலிஸ்டார்டருக்காக ப்ரீசேலுக்காக நான் வந்து அந்த ப்ரீசேலில் வந்து கண்டக்ட் பண்ண ப்ரீசேலில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் USDT வந்து நான் மேட்டிக் நெட்வொர்க்லேருந்து அனுப்பியிருந்தேன். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. நீங்கள் இப்போ Quickswap வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நான் வந்து ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எல்லா டோக்கன்ஸுமே உங்களுக்கு வந்து Quickswapல வந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து இப்போதைக்கு நான் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன்னா இந்த மெட்டாமாஸ்க் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், மேட்டிக் நெட்வொர்க் எப்படி டோக்கன்ஸ்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ Quickswapல எல்லா டோக்கன்ஸுமே வந்து இருக்கும். நீங்கள் இப்போ நார்மலாக வந்து யூனிஸ்வாப் யூஸ் பண்ணுறது பதிலாக எனக்கு தெரிஞ்சு இந்த Quickswap, இந்த பேங்கோலின்னு, இந்த PancakeSwap இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ மோஸ்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற நிறைய டோக்கன்ஸ் வந்து இப்போ ஆவே ப்ரோட்டோக்கால், தென் மோஸ்ட்டாக நிறைய டோக்கன்ஸ் வந்து இதுலேயே வந்து இருக்கும். நான் தான் இன்றைக்கி தான் நானுமே கூட வந்து பார்த்தேன். இந்த பிளாட்டெக்ஸ் இதெல்லாமே கூட இதில் வந்து இருக்குது. மந்த்ரா டாவ் நிறைய ப்ராஜெக்ட்ஸோட டோக்கன்ஸ் வந்து இதிலே வந்து இருக்குது. நீங்கள் இந்த Quickswapலேயே வந்து வாங்கிக்கலாம். இந்த Quickswap பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டிக் இந்த இதில் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ மேட்டிக் மேலே பில்ட் பண்ண ஒரு டெக்ஸ்னால இதில் வந்து ஒரு 5 cents 10 cents இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படிங்கிற வரும். PancakeSwap விட ரொம்ப கம்மி. இப்போதைக்கு இந்த குயிக் டோக்கன் வந்து வாங்கலாமா அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் கைஸ், இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குயிக் டோக்கன் வாங்கலாமா வேணாமா, குயிக் டோக்கனுக்கும் யூனிஸ்வாப்க்கும் ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிற நான் பண்ண போகிறேன். குயிக் டோக்கன் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்லி அண்டர் வேல்யூட். ஏன் அப்படின்னு நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே யூனிஸ்வாப் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே யூனிஸ்வாப் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ யூனிக் டோக்கன்ஸோட டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து $12 billion, கிட்டத்தட்ட ஒரு 13 பில்லியன் கிட்ட வந்து இருக்குது. 12.5 billions அப்படிங்கிறது இருக்குது. இப்போ Quickswapோட டோட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா $121 million தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100x அப்படிங்கிற கம்மியாக வந்து இருக்குது. 100x அண்டர் வேல்யூடாக வந்து இருக்குது. அப்போ என்னென்னா $700 $800 கிட்ட இருக்குது, என்னால் ஒரு டோக்கன்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட டோட்டல் சப்ளை வெறும் 1 million தான். நீங்கள் 0.1 டோக்கன் கூட வாங்கிக்கலாம். இப்போ இதோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 billion, கிட்டத்தட்ட 100 times வந்து இந்த டோட்டல் சப்ளை அப்படிங்கிறதே கம்மி. ஸோ
இதுதான் இப்போ வந்து நீங்கள் இந்த டோக்கன்ஸ் வந்து ஏன் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன். எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே எதுக்கு இந்த டோக்கன் வந்து வாங்கணும்னா ஒன்றும் இல்லை, இப்போ யூனிஸ்வாப் info.uniswap அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். இந்த டிவிஎல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ லாக்டு அப்படின்வாங்க. இந்த யூனிஸ்வாப் அப்படிங்கிற டெக்ஸ் இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் செக்ஷன் கிடையாது. டெக்ஸ்னால இதில் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறனால தான் நம்மளால் வந்து நீங்கள் இல்லை ஜஸ்ட் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் இருக்கனால தான் உங்களால் ஸ்வாப்பிங் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து இந்த யூனிஸ்வாப்பில் வந்து பண்ணிக்க முடியுது. ஓவரால் இதில் வந்து இவ்வளோ லிக்விடிட்டி அப்படிங்கிற லாக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $1.32 பில்லியன் வந்து லாக் ஆகிருக்கு ஓவரால் லிக்விடிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போது யூனிஸ்வாப்பில் எவ்வளோ, இந்த குயிக்ஸ்வாப்பில் எவ்வளோ லாக் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் கிட்டத்தட்ட லாக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டபுளாக தான் வந்து இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. டே பை டே இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏப்ரல் மார்ச் மந்தில் தான் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ பெரிய ஸ்பைக் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த லிக்விடிட்டி லாக்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு $900 மில்லியன் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வால்யூம் வந்து கம்பேர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது $2 பில்லியன் கிட்ட இருக்குது. $1.8 பில்லியன் வால்யூமு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $500 பில்லியன் வால்யூம் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட சில நாள்லாம் வந்து ஒரு $800 மில்லியன் அப்படிங்கிற வால்யூம் அப்படிங்கிற இருந்திருக்கு. ஸோ இதுவுமே ஒரு பெரிய லெவலில் வால்யூம் அப்படிங்கிற குயிக்ஸ்வாப்லையுமே வந்து இருக்குது. இன்னமும் இதை வந்து அண்டர் வேல்யூட் 100x வந்து டவுன் வந்துருக்கு குயிக் டோக்கன்ஸ்க்கும் யூனிட் டோக்கன்ஸ்க்கும். இப்போது இதுதான் இருக்கிறதே கிரேசியான ஒரு ஸ்டஃப்பு. இப்போ டிரான்சாக்ஷன் 24 ஹவர்ஸில் வெறும் 35,000 டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கு. இந்த 35,000 டிரான்சாக்ஷனுக்குமே இது வந்து $30 $50 கேஸ் வந்து போகுது. பட் இந்த குயிக்ஸ்வாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 320K கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ ஏன் இதில் வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 சென்ட் 10 சென்ட்லேயே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால ஒரு $50 இருக்கவங்களோ ஒரு $100 இருக்கவங்க கூட வந்து பண்ண முடியும். பட் யூனிஸ்வாப்பில் நீங்கள் ஒரு $1000 அந்த மாதிரி தான் ஒரு சிங்கிள் ஸ்வாப் அப்படிங்க பண்ண முடியும். நான் தப்புன்னு மறந்துட்டு இது வந்து எனக்கு பிடிக்கல இந்த பையிங் இந்த பர்டிகுலர் டோக்கன் வந்து நான் உடனே செல் பண்ணி மறுபடியும் உடனே பை பண்ணிக்கலாம். ஸோ யூனிஸ்வாப்பில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா கேஸ் ஃபீ வந்து அதிகம். ஸோ இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த குயிக்ஸ்வாப் வந்து பெரிய லெவலில் வந்து போகும். இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் என் சைட்லேருந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. குயிக்ஸ்வாப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அண்டர் வேல்யூடு. ஒரு $30 இருந்த வந்து ஒரு டோக்கன் வந்து கிட்டத்தட்ட ஒரு $1,600 போச்சு. 50% அப்படிங்கிற ட்ராப் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணலாம், ஓரளவுக்காவது வாங்கலாம். ஸோ இப்போ எந்த இடத்துல நீங்கள் இது வந்து வாங்கலாம் அப்படிங்கிற பற்றியும் நான் வந்து இப்போ இங்கே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கேட்.io MX இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. இல்லை நீங்கள் குயிக்ஸ்வாப்லேயே கூட வந்து வாங்கிக்கலாம். இப்போது நீங்கள் வேறு எந்த டோக்கன் வந்து வாங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கோலின் டோக்கனுமே ரொம்பவே அண்டர் வேல்யூடு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவலான்ச்சியோட டெக்ஸ். இதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் மேலே கொடுக்குறேன். ஸோ ஒரு 45 மில்லியன் தான் இருக்குது. இது ரொம்ப டீப்லி அண்டர் வேல்யூடு. கிட்டத்தட்ட ஒரு $18 ஆல் டைம் ஹையாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த ஆல் டைம் ஹை போனாலே உங்களுக்கு எப்படியோ ஒரு 10x அப்படிங்கிறது ஈஸியாக வந்து பண்ணிடும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான். இப்போ மேட்டிக் எக்கோ சிஸ்டமில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது மேட்டிக் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேயர் டு ஸ்கேலிங் சொல்யூஷன் தான் எத்தேரியமுக்கு வந்து. ஸோ எத்தேரியமில் இருக்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேட்டிக்கோட இந்த லேயர் 2 அப்படிங்கிற யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ஆவே ப்ரோட்டோகால், டீசென்ட்ரல் அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது இந்த மேட்டிக் யூஸ் பண்ணுறது பொறுத்த வரைக்கும். இந்த பிளாட்டெக்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேட்டிக் வந்து இப்போ மேட்டிக் வந்து பெரிய அளவில் பேரபோலிக்காக போகுது. அப்கமிங் டேஸில் மேட்டிக்கான ரிவ்யூ வந்து கொடுக்க ட்ரை கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். ஏன் பாலிகன் நேம் சேஞ்ச் பண்ணாங்க, மேட்டிக் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ பண்ணலாம் தான் நினச்சேன். பட் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நாலேஜபிளான ஸ்டஃப்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். ஸோ என்னை இது வரைக்கும் நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்யூனிட்டிக்காக அலோகேஷன்ஸும் கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ பாலிஸ்டார்டர் அலோகேஷன் வாங்கினவங்க இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இங்கே ப்ரீசேல் அப்படிங்கிறது உங்களால் கிளிக் பண்ண முடியும். தென் எப்படி பண்ணணும், சின்ன ப்ரொசீஜர் தான். தென் வந்து இந்த ப்ரீசேல் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து போகாது. அந்த ப்ரீசேல் டைமிங்கில் வந்து உள்ளே போகும், ஒரு டைலாக் பாக்ஸ் மாதிரி வந்து வரும். உள்ளே போனோடனே ஜஸ்ட் நீங்கள் அப்ரூவ் கொடுத்தீங்கனாலே ஈஸியாக பை பண்ணிடலாம். பட் இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லா டோக்கன்ஸும் வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும். USDT ஆகட்டும், மேட்டிக் ஆகட்டும், கேஸ் ஃபீ வந்து மேட்டிக்கு, தென் USDT வந்து நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கணும் அந்த டோக்கன் சேலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. இந்த பாலிஸ்டார்டர் அப்படின்னு பெரிய லெவலில் வந்து போக போகுது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ மேட்டிக் வந்து பெரிய லெவலில் க்ரேஸு பாலிகனுக்கு வந்து. இப்போ பாலிகனில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், எக்கோ சிஸ்டமில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே லான்ச் பேடாக வந்து இந்த பாலிஸ்டார்டர் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஸோ இனிஷியலாக பாலிஸ்டார்டர் வந்து நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக முடிஞ்சால் கம்மி. இப்போ வந்து இதோட ஸ்டேஜ் 2 சேல், அதாவது ஐசிஓ ப்ரைஸில் எவ்வளோ இருந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 20 cents தான். மேபி ஒரு 100x பண்ணி ஒரு $20 இல்லை அதுக்கு மேலேயே கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
நீங்கள் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு $2 $1 இல்லை ஒரு $5 வாங்கினா கூட அது நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக வந்து. ஏன்னா இது அந்த அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் வாங்குறதுக்கு இந்த Quickswapல தான் இனிஷியலாக வாங்குற மாதிரி இருக்கும். நான் சொன்ன அந்த எல்லா ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நல்ல நல்ல அலோகேஷன்ஸாக வந்து வாங்குறேன். பட் நீங்கள் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். டே டு டே வீடியோஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷன்ஸோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் கம்பெனி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்ன இது வரைக்கும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணனாலும் கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you guys tomorrow with another video. Until then, it's CKD signing off from you. Bye bye.